நியூஸ் 80 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த கடந்த 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரோடைய சிலையை பற்றி நம்ம அம்பத்தூர் பகுதியில் இருக்கிற சிலையை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய முக்கிய பொறுப்பில் வகிக்கக்கூடிய நம்ம அண்ணன் இருக்கார், அதாவது செயலாளராக இருக்கார். அவர் இந்த சிலையை பற்றி இன்னும் என்ன சொல்கிறாரு கேட்டு தெரிஞ்சுக்கோ. நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். என் பேரு எம் ராமதாஸ், ராமதாஸ், முத்து ராமதாஸ். ஐயா, நான் அண்ணல் அம்பேத்கர் சிலை அமைப்பு குழுவின் செயலாளர் இருக்கிறேன். தலைவர், பொருளாளர் 2 பேரும் மரணம் அடைந்து விட்டதால் இப்போ முக்கிய பொறுப்பில் உள்ள செயலாளர் மட்டும் நான் மட்டும் இருக்கேன். இந்த பொறுப்பு ஐயா, இந்த அம்பேத்கர் சிலை அமைப்பு குழுவினுடைய பொறுப்பு 4 பகுதி பொதுமக்களுடைய ஆதரவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் சிலை அமைப்பு குழு என்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர் என்ற ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி இந்த நிர்வாகம் அண்ணல் அம்பேத்கர் சிலையை உருவாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அந்த கட்டளையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக சிலை அமைக்கும் பணி நடைபெற்றிருந்தது. காரணம் பொருளாதாரம் தான். அப்போ பொருளாதாரம் கம்மி தான். 1 லட்சம் சேர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த அளவுக்கு பொருளாதாரம் கம்மியா இருந்தனால நாம அந்த சிலை அமைக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டோம். அதனால அந்த சிலை அமைக்கிறதுக்கு ஒரகடம், எஸ்வி நகர், ஏகே நகர், விஜயலட்சுமிபுரம் 4 பகுதி மக்களுடைய ஒத்துழைப்பால் அங்கே சிலை அமைக்கப்பட்டது. அந்த சிலையை அருமை சகோதரர் மூர்த்தி அவர்கள் 20/5/1995 ஆண்டு அவருடைய திருக்கரங்களால் திறக்கப்பட்டது. அந்த சிலை அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 95 சிலை அமைக்கப்பட்டது. 2007 நம்ம அந்த சிலையினுடைய உட்கார்ந்து அனைத்து கட்சியின் சார்பாக, அனைத்து பொதுமக்கள் சார்பாக உட்கார்ந்து நாம இந்த சிலையை பராமரிக்கணும், இந்த சிலைக்கு என்ன பண்ண வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை, ஒரு ஆலோசனை கூட்டம் 2007 நடைபெற்றது. அந்த 2007 அருமை தம்பி மதன் அவர்கள் கூட கலந்து கொண்டார். அதனால அந்த 2007 அறக்கட்டளை, அதாவது அம்பேத்கர் அறக்கட்டளை என்று உருவாக்கப்பட்டு அந்த அறக்கட்டளை மூலமாக ஐயாவின் திருவுருவத்தை பராமரிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை அன்னைக்கு கொண்டு வந்தோம் 2007. அதுக்கப்புறம் 2001 அருமை சகோதரர் ராஜேஸ்வரி மண்டபத்தில் அருமை சகோதரர் குமார் அவர்களின் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம். அதாவது அந்த சிலையை நாம வைத்திருந்த சிலை சிமெண்ட் சிலை, அந்த சிமெண்ட் சிலையை வெண்கல சிலையாக அமைக்க வேண்டும் என்று ஒரு ஆலோசனை கூட்டம். அன்றைய தினம் 2021 2007 ஒரு ஆலோசனை கூட்டம், 2021 ஒரு ஆலோசனை கூட்டம். அந்த ஆலோசனை வெண்கல சிலை அமைக்க வேண்டும். அதுக்கப்புறம் 2023 திரும்ப அதே மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம். இந்த சிலையை உருவாக்கும் போது எவ்வளவுலாம் சிக்கல் வந்துச்சு, எப்படிலாம் நீங்க பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க. எப்படி சிலை உருவாக்கும் போது எவ்வளவுலாம் நீங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டு இதை உருவாக்குறீங்கன்றத சொல்லுங்க மக்களுக்கு. ஆமா, அதை சொல்லலாமா? சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா. சரி சார். ஐயா, அந்த சிலையை நாங்க உருவாக்கும் போது சிமெண்ட் சிலை தான். அதை உருவாக்குறதுக்கு எங்களால ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டோம். 4 பகுதி பொதுமக்களுடைய மடிப்பு சேர்ந்த எல்லோரையும் வசூல் பண்ணோம். அப்பவும் பொருளாதாரம் பத்தலை. அதனால வெளியும் போகக்கூடாது வச்சோம். வெளியே போய் கூட அந்த வருமானம் பத்தலை. எங்களால இந்த சிமெண்ட் சிலை வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப கடுமையான உழைப்பினால தலைவர், செயலர், பொருளாளர் என்று நாங்க நிர்வாகத்துல மிகவும் கஷ்டப்பட்டு அந்த சிலையை அமைத்தோம். அந்த சிலையை அமைக்க இரவு முழுவதும் இருந்து நாங்கள் சிலையை அமைத்தோம். நிர்வாகம் ஃபுல்லா 20 முழுவதும் ஆகிச்சு. அது சுமார் 9 மணிக்கு ஆரம்பிச்சு விடிகால 5 மணிக்கு தான் அந்த சிலையை முழு உருவமை கிடைக்கப்பட்டது. அந்த சிலையை வடிவமைக்க பகுதியிலிருந்து ஒருத்தர் வந்தாரு. அவர் மூலியமா நாங்க சிலையை அவருக்கு உதவி செஞ்சு அந்த சிலையை நம்ம அமைச்சு கொடுத்தோம். அந்த சிலை அமைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த சிலையை கஷ்டப்பட்டு நம்ம வந்தாலும்
இப்போ அந்த சிலையை பராமரிப்பு இல்லாம ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்குது. 2003 ஒரு தம்பி பண்ணியிருந்தாங்க, நல்லா ஒரு பண்ணியிருந்தாங்க. நீங்க கூட வந்தீங்க, நான் கூட கேட்டேன். அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருந்தது, ஐயா சிலையெல்லாம் பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல ஐயா ஒரு நல்லா கவனிங்க, நானும் செயலாளர் இருக்கிறேன், தலைவர் இல்லை, பொருளாளர் இல்லை, கௌரவ தலைவர் இல்லை, ஏன் நிர்வாகத்தில் இருக்க யாருமே இல்லை, நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கேன். என்னிடம் அந்த கேட்கணும் இல்லை, அந்த இடத்த நீ பராமரிப்பு பண்ணு. நாங்க அந்த இடத்துல ஒரு லைப்ரரி கட்டுறோம் சார், ஐயாவோட புக்கு போகலாம். லைப்ரரி ஒருத்தர் டொனேட் பண்ணார், விக்டரி மோகன் சொல்லிட்டு ஒருத்தர் நன்கொடை கொள்ள அதை கட்டி கொடுத்தார். அதை டொமேஷன் பண்ணிட்டாங்க. நம்ம எச்சிட்டா கூட பரவாயில்ல, ஒரு ஆலோசனை என்னை கேட்டுக்கணும், என்னை கேட்கவே இல்லை. எந்த ஒரு முடிவு பண்ணாம பண்ணிட்டாங்க. அடுத்தபடியாக இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணதுனால இப்போ இந்த கோட்டை அடுத்தபடியாக என்னுடைய தலைமையில தான் 4 பகுதியை சேர்ந்து எப்படி எங்களை உருவாக்குறாங்களோ, அந்த அம்பேத்கர் சிலை அமைப்பு குழுன்னு சொல்லிட்டு எங்களை எப்படி உருவாக்குறாங்களோ அதே பாரு இந்த 4 பகுதி பொதுமக்களின் சார்பாக கூட்டி அறக்கட்டளையை உருவாக்கி அந்த அறக்கட்டளை மூலமாக வெங்கல சிலை அமைக்கும் வேலையை நாம் செய்வோம். ஆனா அந்த நிகழ்ச்சி என்னுடைய தலைமையில் தான் அந்த கூட்டத்தை நடைபெறும். என்னுடைய தலைமையில் நடைபெற்று அந்த கூட்டத்தில் நடைபெற்று வெங்கல சிலையினுடைய அமைக்கும் ஒரு முடிவு அதில் நல்ல முறையில் தீர்மானமாக கொண்டு வருவோம் என்று இந்த நேரத்தில் நான் உங்க சொல்லுகிறேன் சார். எல்லாமே அருமையா சொன்னீங்க. இப்போ ஒரு சிலையை உருவாக்குறது உங்களுடைய அப்ப இளைஞரா இருந்திருப்பீங்க. இப்போ 30 வருஷம் ஆயிடுச்சு. உங்களுடைய மனைவி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? ஏன்னா இந்த சிலையை உருவாக்கும் போதெல்லாம் ஃபேமிலியை பார்க்கறதுக்கே டைம் கரெக்டாக இருந்திருக்கும். ஒரு சிலையை வடிவமைச்சு கூட சப்போர்ட் பண்ணுறது கஷ்டம். உங்க மனைவி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? ஐயா இந்த விஷயத்துல உண்மையா பேச முடியும், எதுவும் போய் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய பொது வாழ்க்கை இதை முதல்ல நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது என்னுடைய பொது வாழ்க்கையில் இது 50வது ஆண்டு நடக்குது. 1975ஆம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் பொது பணி மன்றம் சொல்லிட்டு ஆரம்பிச்சது நான் ஒரு இடத்துல. அந்த மன்றத்துக்கு செயலாளர் இருந்தது நான். அந்த அமைப்பு என்னவென்னு தெரியல, அண்ணல் அம்பேத்கர் சிலை அமைப்பு குழு செயலாளர் இருந்து சிலை அமைக்கும். அங்க அம்பேத்கர் மன்றத்துல சரி, வேற எந்த பொது பணி செய்யும் சரி, என் மனைவி குறுக்கீடு எதுவுமே கிடையாது. எனக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க. போங்க, செய்யுங்க, நீங்க நல்ல மாதிரி மக்களுடைய சேவையை செய்யுங்க. நீ பொதுமக்களுக்கு சேவை செய்யதான் வந்திருக்கீங்க. அந்த சேவையை எதுவும் ஒரு குறை இல்லாம நல்ல மாதிரி செஞ்சு கொடுங்க. எனக்கு கூட துணையா தான் இருந்தாலே தவிர எதுவும் எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இதனால ஆதரவா கொடுத்தாங்க. அந்த ஆதரவுடைய அடிப்படையில் தான் அங்க அண்ணல் அம்பேத்கர் சிலை அமைக்கப்பட்டது. அவங்களுடைய முழு ஒத்துழைப்பு எனக்கு உண்டு சார். அவங்க 2 வார்த்தை கேட்டா சொல்லுவாங்களா? கூப்பிட்டு கேட்டா சொல்லுவாங்களா? வந்திருக்காங்களா? சொல்லுவாங்களா அவங்க? சொல்லுவாங்க. கேட்டு பாரு, கூப்பிட்டு பாரு. சரி, உங்களுடைய கருத்திற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நேயர்களே, ராமதாஸ் சார் அழகா சொன்னாரு. அதாவது ஒரு சிலையை உருவாக்கி அதை எந்த அளவுக்கு கொண்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு செயலாளராக எப்படி பண்ணாருன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக கூட இருக்க மனைவி நல்லா அமையணும், அவங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு சாவித்திரி அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அது மாதிரி ராமதாஸ் சாருக்கு பார்த்தீங்கன்னா இன்பவள்ளி அவங்க மனைவி அவங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னார். ஸோ இப்போ அவங்க கிட்ட சாரை பற்றி நான் சொல்கிறது நீங்கள் எப்படியா சப்போர்ட் பண்ணீங்க சொல்லுங்க. அவர் ராம்சிங் மாமா இருந்தார், சந்திரன் இருந்தார், மீதி பலர் சிலர்லாம் வருவாங்க, கூப்பிட்டு போவாங்க. அங்கே ஒரு இடத்துல மேடை இருக்குல்ல, அங்கே ஒரு சின்ன கொட்டா மாதிரி இருந்தது, அதில் தான் இது பண்ணுவாங்க. அதில் பேசிட்டு லேட்டாக தான் வருவாங்க. எனக்கு 77 கல்யாணம் ஆச்சு. 77 அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அவர் வருவார் அம்பேத்கர் பற்றி. கல்யாணம் ஆன பிறகு எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பிரச்சனை எதெல்லாம் கிடையாது. போயிட்டு எத்தனை மணிக்கு வந்தாலும் நாங்கள் இதெல்லாம் இது ஒன்றும் கிடையாது. பொது வாழ்க்கையில் ஈடுபடும் போது சில ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே வந்தது கிடையாது. நீங்க எப்படி அதை பார்த்தீங்க? போய் செய்யறது நல்லது தானே. நம்ம அவருன்றதுனால கிராமத்துலயும் போவாரு, செயலாளராக இருந்தாரு. எங்க எதுல போனாலும் அவருக்கு செயலாளர்ன்றது அந்த ஒரு எழுதுறதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கோயிலுங்கள்ல போனாலும் சரி, எங்க போனாலும் சரி பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அவருக்கு.
அதனால நாம அதை இது பண்றது கிடையாது. எதுவும் அப்ஜெக்ஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மேடம் இப்போ வந்து சாரை வந்து கூப்பிட்டாங்கன்னா நீங்க எப்படி பார்ப்பீங்க? கூப்பிட்டாங்களும் அனுப்பி வைப்பேன். அதனால ஒண்ணு இது கிடையாது. போயிட்டு அவருக்கு விருப்பப்பட்டது பண்ணிட்டு வரப்போறாரு. சில கூட்டத்தை கூப்பிடாம இருந்து வருத்தம் என்ன ஏற்படும்? இருந்தது. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. இன்னொரு மூலியமா ஒரு தம்பி வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரி பரவாயில்ல, கூப்பிடலன்னா விட்டுடு, அதை பத்தி நீ அதையே பேசின்னு இருக்கிற, வேணா விட்டுடு, சரி கூப்பிட்டாங்கலாம் போ. ஏன்னா ஒரு சிலையை உருவாக்கும் போது அவங்க இருந்திருக்காங்க, எல்லாம் இது பண்ணோம். இப்ப கூப்பிடலன்றதும் ஒரு ஆதங்கம் இருக்கும். அதை வந்து நீங்க அவருடைய அப்போதையும் சப்போர்ட் பண்றீங்க, இப்பயும் சப்போர்ட் பண்றீங்க. இது நீங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? அது மக்களுக்கு சேவை செய்யற மாதிரி தானே. இது வயசுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. உடலுக்கு நோய் வரத்தான் செய்யும், போகத்தான் செய்யும். வயசு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போவோம். ஆனா அந்த சேவை பண்றது இப்போ இவர் பண்ணது வந்து என் குடும்பத்துக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்ல. அதாவது இப்போ சில தலைவர்லாம் 95 வயசு வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவரும் அந்த பணியை அப்படியே செய்வாருன்னு சொல்றீங்க? கண்டிப்பா 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 செய்வேன். நன்றி. அதாவது ஐயா மட்டும் சொன்னது மட்டும் இல்லாம நீங்க கூடயே வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.